ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். தனம் கிச்சனுக்கு வந்து ருக்கு கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. ஏன்னா மரகதம் வந்து இப்போ கதிர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால அதிகப்படியான வார்த்தைகளால் பேசிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாலுமா எல்லாருமே பேசினாலும் இப்போ ருக்கு வந்து அதுக்கு சரியான வார்த்தைகளில் பதில் சொன்னதை சொல்லி அப்படியே பேசுகிறாங்க. இப்போ ருக்கு பார்த்தோம் அப்படின்னா என் மகன் தான் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்தான், அதுக்கப்புறம் நீ தான் என் மகனோட உருவத்தில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அவங்களும் எமோஷனலாக பேசுனது. அதுக்கப்புறம் இப்போ தனம் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கண் கலங்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃபீஸர் வர சொன்னாங்கன்னு சொல்லி பேங்க்குக்கு தனம் போகிறாங்க. இப்போ அவங்க வந்து நீங்கள் பணம் வாங்கிட்டு இன்னும் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கல, அதனால் வந்து நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தனம் வந்து ஏற்கனவே ஒரு சேட்டுக்கிட்ட கடன் வாங்கின இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட மேலும் ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க. சேட்டு வந்து தனம் பேசினதை நம்பிக்கையாக வார்த்தையாக வச்சு பணம் கொடுத்துட்றாங்க, கரெக்டாக வட்டிலாம் கட்டணுன்னு. இப்போ இங்கே பார்த்தோம்னா மூர்த்தியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க சண்முகம், அவங்க அம்மா வந்து மூர்த்திக்கு அதாவது சண்முகத்துக்கு பொண்ணுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சண்முகம் வந்து நான் கட்டினா சௌந்தர்யாவை தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிடுறாரு. வீட்டில் அது சம்மந்தமாக சண்டை நடக்குது. இப்போ தனம் வந்து பார்த்தா நிலா பாப்பாவை கொண்டு வந்து கதிர் வீட்டில் விடுறாங்க. இப்போ நிலா பாப்பா வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா கதிர் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கார்ல, அதை பார்த்ததுமே தனம் வந்து கதிருக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அதுக்கு சம்மந்தமாக பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு எமோஷனல் சாங்கும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கதிரை வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வராங்க. பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வெளியில் போயிருக்காங்கன்னு கதிர் சொன்னார் இல்லையா, அவங்களாம் கரெக்டாக வந்துடுறாங்க. வாசலில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களாம் கூட்டிகிட்டு வரதை ராதிகா பார்த்து அப்படி ரொம்ப கோவப்படுறாங்க. மற்றவங்களாம் வந்து டக்லஸ் பாயசம் அவங்களாம் வந்து நார்மலாக தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் பார்த்தாலும் இப்போ இந்த பக்கத்து ராதிகாவுக்கு தான் ரொம்ப கோவம் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க தனம் வீட்டுக்கு வரக்கூடாது, கதிர்கிட்ட நெருங்கி பேசக்கூடாதுங்கிற மாதிரி தானே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பார்த்ததுமே அவங்க ஆத்திரப்படுறாங்க. இப்போ தனம் வந்து கதிரை வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வராங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக ப்ரோமோ என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ ராதிகா வந்து தனத்துக்கிட்ட ஆட்டோவில் கொண்டு வந்து விட்ருவாங்க, வாசலோடு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளார வந்துலாம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, கொஞ்சம் அடக்கி வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக தான் பேசிடுறாங்க. தனம் அப்படியே யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ப்ரோமோ வருதுன்னு. ஆனால் இதில் நாளை அப்படின்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு எபிசோட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை சண்டே ஸ்பெஷல் எபிசோட் எதுவும் போடுறாங்களா, இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரோமோ தான் அது இப்படி காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இது சம்மந்தமாக ப்ரோமோ வந்துச்சுன்னா நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம். ஆக மொத்தத்தில் ஸ்டோரி வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.